11:45 கார்த்திக் தன் பைக்கை அந்த ஆள் அரவமற்ற காட்டுப்பாதையில் ஓட்டி கொண்டிருந்தான். ஊருக்கு செல்ல இன்னும் 20 கிலோமீட்டர் தான் போகணும். திடீர்னு பெரிய மழை பெய்ஞ்சிச்சு. ஒதுங்குவதுக்கு இடம் தேடினான். தூரத்துல ஒரு பழைய கூரை, அதுக்கு வெளியே ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அருகில் சென்று பார்த்தபோது ஒரு மரப்பலகையில கறி விருந்து அப்படின்னு ரெட் கலர்ல எழுதியிருந்தாங்க. ரொம்ப பசியும் குளிரும் இவனை போட்டு வாட்டும் போது இவன் தயங்காம உள்ள போயிட்டான். உள்ள நாற்காலிகள் காலியாக இருந்தன. ஒரு மூலையில நீண்ட தலைமுடியை விரித்து போட்டபடி ஒரு பெண் திரும்பிட்டு இருந்தா. அவளுடைய முகம் சுவர் பக்கமா திரும்பி இருந்தது. இவன் பார்க்கும்போது பின்னாடி மட்டும்தான் பார்க்கறான். சாப்பிட ஏதாவது இருக்குமா அப்படின்னு கார்த்திக் கேட்கறான். அந்த பெண் மெதுவாக திரும்பாமையே பதில் சொன்னான். சுட சுட கரிசோறு இருக்குது, உட்காருங்க அப்படின்னு. குரல்ல ஒரு வித நடுக்கம் இருந்தது. சில நிமிடங்கள்ல ஒரு தட்டுல சிவப்பான இறைச்சியும் சோறும் வச்சாங்க. வாசனை வித்தியாசமாக இருந்தாலும் பசி ரொம்ப அதிகமாக கார்த்திகை போட்டு வாட்டினதுனால சாப்பிட தொடங்கினான். இறைச்சி மிகவும் மென்மையாக இருந்தது. சாப்பிட்டு கொண்டு இது என்ன கறி, ஆடா கோழையா அப்படின்னு கேட்டான். அந்த பெண் மெல்ல திரும்பி அவனை பார்த்தா. அவள் கண்கள் வழக்கத்துக்கு மாறாக சிவந்திருந்தன. இது வேட்டையாடப்பட்ட கறி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான். திடீரென கார்த்திக்கின் தட்டிலிருந்து எலும்பு துண்டு அப்படிங்கிறது மனித விரல் போல மாறிச்சு. அவன் அதிர்ச்சியில் தட்டை தள்ளி விட்டான். என்ன இது அப்படின்னு கத்தினான். மின் விளக்குகள் அணைந்தும் இருந்தன. அந்த பெண் இப்போது அவள் முன் நின்றால். அவள் முகம் மெல்ல மாறியது. படத்தில் உள்ளதை போல் கண்கள் மஞ்சள் நிறமாகவும் வாயிலிருந்து கோரை பற்கள் மீண்டு வந்தன. உணவு முடிந்து விட்டது. கார்த்திக் இப்போது ரத்தம் வேண்டும் அப்படின்னு அவள் கத்தினாள். அவள் வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. கார்த்திக் அலறி எடுத்துக்கொண்டு வெளியே ஓட முயன்றான். ஆனால் கதவு தானாக சாத்தி கொண்டது. இருட்டில் அந்த பெண் ரொம்ப சிரிப்பு சத்தம் ரொம்ப எதிரொலிச்சிச்சு. இன்று நீதான் எனக்கு விருந்து அப்படின்னு ரொம்ப கத்தி பேசினான்.